இறைவன் நடத்துகிறான், அதன்படி நடக்கிறோம் என்பது சரிதானா? இதில் மனிதனின் முயற்சி அவசியமா அல்லது தேவையற்றதா? இவன் இன்று இருக்கிற வரைக்கும் அவனுக்கு முயற்சி தேவை. இறைவன் அப்படிங்கிற கொடுக்கக்கூடியவங்கிற ஒரு அர்த்தத்தில் நம்ம படுத்து அதை எடுத்துக்கிட்டா கூட, மனைவியோ ஹோட்டல்லையோ உணவு படைக்கப்பட்டால் கூட இவன் தான் சாப்பிடணும். இவன் இன்னும் ஒரு கருவி இருக்கிற வரைக்கும் இவன் தான் செய்கிறான். அதனால் பிரயத்தனம் அப்படிங்கிறது நிஜம்தான். ஆனால் போக 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 இவன் பிரயத்தனம் பட்டும் நடக்காத சில சம்பவங்கள் நடக்கும்பொழுது அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் நினைப்பது நடக்கவில்லையே, ஏதோ ஒரு கருவி இருக்கு. அதிகாரத்திலிருந்து அப்படிதான். ஒரு மழையை பார்த்து பயந்து கடவுள் இருக்கார் அப்படின்னு நினைச்ச காலம் உண்டு. அப்போ ஏதோ ஒரு சக்தி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, நமக்கு கொடுக்க மாட்டேங்குது அல்லது செய்ய மாட்டேங்குது அப்படின்னு வரும்போது அவன் கடவுள்னுட்டு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிடுறான். ஸோ இறைவன் கொடுக்கிறான், ஆனால் நாம் தான் அதை ஆட்டுவிக்கிறோம், செய்விக்கிறோம், உண்கிறோம். போஜனம் கொடுத்தால் கூட போக்தா நாம். உண்ணும் உணவு இருந்தால் கூட உண்ணும் மனிதன் நான். அதனால் இந்த நான் எனும் அகந்தையை ஒழிக்கிறதுக்காக வேண்டியே கடவுள் என்னை விட பெரியவர், என்னை சிருஷ்டித்தவர், எனக்கு எல்லாம் தருபவர் என்னும் ஒரு மத சார்பு அல்லது ஒரு தர்மம் சார்பு வந்தது உலகத்துக்குள்ள. தர்மத்தை சார்ந்த ஒரு நிலைமை வந்தது உலகத்துக்குள்ள. அப்போ என்ன ஆயிடுத்து, எல்லாம் சிவன் சித்தம், எல்லாம் பெருமாள் சித்தம் அப்படிங்கிற ஒரு உணர்வு பூர்வமாக வந்தபோது நான் இதை செய்கிறேன்னு வராது. கடவுள் செய்விக்கிறான், நான் செய்கிறேங்கிற வார்த்தையே தப்பு அப்படிங்கிற. இவர் யார் செய்கிறது? கடவுள் செய்விக்கிறான் வந்தது. பல்ப் எரியுது அப்படின்னா பல்பு நான் எரியிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கரண்ட் ஆனா இருக்கு அப்படிங்கிற உணர்ந்துருச்சுன்னா, இல்லாட்டா அது சொல்லிக்கலாம் 1000 வாட்ஸ்னா 60 வாட்ஸ்னா 40 வாட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அந்த நான்கிறத மறந்தாதான் கடவுள் செய்கிற ஒரு தன்மையை தெரியுமே தவிர அது வரைக்கும் கடவுள் செய்விக்கிறார் நான் செய்கிறேங்கிறது தப்பு. அப்போ அதுக்கு பேர் சரணாகதி, சரணடைதல் அப்படின்னு வச்சிருக்கான். கடவுள் செய்கிறாருங்கிறது நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அகம் அப்படிங்கக்கூடிய நான் அப்படிங்கக்கூடிய அகந்தை வணங்கி கொண்டே கடவுளுடன் சேர்ந்து விடுகிறது. அப்போ கடவுளும் இல்லை, உலகமும் இல்லை, 3 குணங்களும் இல்லை என்று சொன்ன மாதிரி நான், கடவுள், செய்தல், செய்வித்தல், செய்கைகள் எல்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு தன்மை வருது. அது வரைக்கும் கடவுள் செய்கிறான்னா கடவுள் தான் செய்கிறான், நான் செய்கிறேன்னு நான் தான் செய்கிறேன். இந்த பாகுபாட்டில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கடவுள் செய்கிறான் என்று நம்பின பிறகு நான் செய்கிறேன் என்று வார்த்தை வரக்கூடாது மனிதர்களிடம்.